ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். 30 நாட்கள் 30 வகையான பொடி வகைகள். சீரக பொடி செய்ய தேவையான பொருட்கள்: சீரகம் அரை கப், எலுமிச்சம்பழம் 10, இஞ்சி 50 கிராம், ஏலக்காய் சிறிதளவு, சீனா கல்கண்டு 100 கிராம். செய்முறை: இஞ்சியை மண் போக கழுவி தோலை நீக்கி சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். சீரகத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு இஞ்சி சாறை ஊற்ற வேண்டும். தொடர்ந்து எலுமிச்சப்பழ சாறையும் ஊற்ற வேண்டும். இஞ்சி மற்றும் எலுமிச்சப்பழ சாறில் சீரகம் நன்றாக மூழ்கியிருக்க வேண்டும். இதை அப்படியே 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பிறகு சீரகத்தை தனியே வடித்தெடுத்து வெயில் நேரடியாக படாத அளவில் உலர்த்த வேண்டும். மாலையில் இதை எடுத்து மீதமுள்ள எலுமிச்சை இஞ்சி சாறில் மீண்டும் ஊற வைக்க வேண்டும். அந்த சாறு முழுமையாக வற்றும் வரை தொடர்ந்து 5 அல்லது 6 நாட்கள் இப்படியே ஊற வைத்து உலர்த்த வேண்டும். நன்கு உலர்ந்த சீரகத்துடன் ஏலக்காய், சீனா கற்கண்டு சேர்த்து மிக்சியில் அரைக்க வேண்டும். இப்போது சீரகப்பொடி தயார். இந்த பொடியை தயாரித்து வைத்து கொண்டால் தேவைப்படும் போது பயன்படுத்தி கொள்ளலாம். உலர்த்திய சீரகத்துடன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை வறுத்து சேர்த்து அரைத்து உப்பு சேர்த்து கலந்து வைக்கவும். இந்த சீரக பருப்பு பொடியை சுட சுட சாதத்தில் நெய் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டால் தேவலோக அமிர்தம் போல இருக்கும். ஜீரண கோளாறுகளை நீக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து உபாதைகளுக்கும் சீரகப்பொடி நல்லதொரு மருந்தாகும். மேலும் பித்தம், ஏப்பம், தலைச்சுற்றல் போன்றவற்றையும் சரிப்படுத்துகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்க்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.